கைஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். தோசை வித் ஆஸ்பராகஸ் சட்னி தான். ஆஸ்பராகஸ்ன்னு கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு தமிழ் நேம் என்னெல்லாம் தெரியல. நான் இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்து தான் இது பார்த்துருக்கேன். இந்தியாவில் நான் இது வாங்கினதே கிடையாது. இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே யூஎஸ்லலாம் இது ஒன்றும் பேக் பண்ணி இல்லை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. நாம் இதில் டிஃப்ரெண்ட்டாக சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே கேஜும் கீழே கேஜும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சட்னி அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மால் பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு வரமிளகாய், பூண்டெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஸ்பராகஸ் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வேக விடுங்க. அது கூட வந்து நம்ம கடலை, தேங்காய் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். கடலை வந்து ஆப்ஷனல் தான், தேங்காய் போட்டிங்கன்னா கூட போதும். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ பிடிச்சதா ஃபாலோ பண்ணுங்க.